வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை 500 பேரை கூட்டி 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிற முதல் கட்சி இதை தான் நாங்கள் பார்க்குறேன். இது என்ன ஒரு ஆடியோ லான்ச்சா இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரியே எனக்கு தெரியல. கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சுலங்க. ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? கிரவுண்ட் ஒர்க் பெரம்பூரில் போய் பண்ணியிருக்கிறாராங்க? பெரம்பூர் சி. ஜோசப் விஜய் முதல்ல எம்எல்ஏ ஆக்சசிபிளாக இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன், திருப்பூரூரில் அவர் எம்எல்ஏ இருக்கார். மழை பெஞ்ச டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் வருவாங்க, கிளம்பி ஓடுவார். அப்படி ஆக்சசிபிளாக முதல்ல விஜய் இருக்காரா? நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கே ஆக்சசிபிளாக இல்லை, உங்கள் கட்சி அடுத்த கட்ட தலைவர்களுக்கே நீங்கள் ஆக்சசிபிளாக இல்லை, நீங்கள் எப்படிங்க மக்களுக்கு ஆக்சசிபிளாக இருப்பீங்க? வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா என்ன வேலை செஞ்சுருக்குறாங்க இது வரைக்கும் வில்லிவாக்கத்தில்? விஜய் போன்ற ஆப்பர்ச்சுனிஸ்ட் சந்தர்ப்பவாதிகள் பார்த்தீங்கன்னா அந்த தெளிவை, அந்த கொள்கை தெளிவை தங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த தெளிவு அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி, புதுச்சேரி தனி, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இங்க பிரச்சாரத்துக்கு போகாத விஜய் பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு போகலாமே. உங்களை யாரு தடுக்கிறா? பாண்டிச்சேரியில் என்ன தடுக்குது உங்களை? நீங்க போய் அங்க இருக்கக்கூடிய உங்களோட தாவக வேட்பாளருக்கு ஏன் பிரச்சாரம்? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியோட தேர்தல், 7ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிய போகுது. அப்ப நியாயமா பார்த்தா அதை தான் நீங்க முதல்ல பண்ணியிருந்திருக்கணும். ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அப்ப அங்க பர்மிஷன் கிடைக்கலன்னா யாரை குத்தம் சொல்லுவீங்க? அங்க திமுக ஆட்சியிலே இல்லையே. இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். எலெக்ஷன்ல புது பிளேயரா வந்து விஜய் வர்றாரு, அவர் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார்? ஆரம்பத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இல்லைங்க. அவர் வராரு அப்படிங்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து உருவாக்குவார். திமுகவுடைய மைனாரிட்டி வாக்கு வங்கியை வந்து அவர் கபலீகரம் செஞ்சிருவார். இளைஞர்களுடைய வாக்கு வங்கி வந்து அவர் பக்கம் போயிடும், பெண்களுடைய வாக்கு வங்கி வந்து பெரும்பாலும் அவர் பக்கம் போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹைப் இருந்தது. அந்த விக்கிரவாண்டி மாநாட்டிலலாம் வந்து முதல் மாநாட்டிலே வந்து எங்கள் கூட யார் வேணா கூட்டணிக்கு வரலாம், அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு தருவோம், அதிகாரத்திலையும் பங்கு தருவோம் அப்படின்லாம் அவர் அனௌன்ஸ் பண்ணார். பட் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தவித அதுக்கப்புறமான ஒரு கட்சியுடைய க்ரோத்தோ இல்லை கட்சி இவால்வ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து பெருசாக பார்க்க முடியல. ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து ஒரு 4 பஞ்ச் டயலாக் பேசினார். ஒரு கிளாசிக் ஒரு ஸ்கிரிப்ட் அவர் வச்சிருக்கிறார், ஒரு டூல் கிட்டு. எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம், தூய சக்தி தாவேகா, தீய சக்தி திமுக அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை நடந்தாலும் அது தன்னுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து மக்களிடையே ஒரு பெரிய சலிப்பை வந்து ஏற்படுத்திச்சு. இதே தான் ஸ்கிரிப்டா, இதை தாண்டி உங்ககிட்ட வேற எதுவும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. கரூர் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது அப்படின்னு நான் பார்க்குறேன். கரூர் விஷயத்தை அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல சென்சிட்டிவா கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் வந்து களத்தை விட்டு போயிருக்க கூடாது. முதல்ல ஹீ ஷுட் ஹவ் ஸ்டேட் தேர். அங்க பாதிக்கப்பட்டவரும் உங்களுடைய ரசிகர்கள், நீங்க களத்துல நின்று அந்த அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்சிருந்தீங்கன்னா கூட உங்க மேல ஒரு நன்மதிப்பு வந்திருக்கும், ஒரு சிம்பத்தி வந்திருக்கும். பட் களத்தை விட்டு நீங்க ஓடி போயிட்டு ஒரு 20 நாள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அப்படியே டோட்டலா தலைமறைவாயிட்டு நீங்க ஒரு 3 நாளைக்கு அப்புறம் முதல்வர் உடனே களத்துக்கு போறாரு, அமைச்சர்கள் உடனே களத்துக்கு போறாங்க, துணை முதல்வர் வெளிநாட்டுல இருந்தவர் களத்துக்கு போறாரு. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் முதல்ல ஒரு வீடியோ போடுறாரு. எந்த ஒரு தலைவருமே மனசார தன் தொண்டர்களுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க, ஸோ அதனால இதை அரசியலாக்காதீங்க அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக முதல்வர் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கிட்டத்தட்ட 3 நாள் நீங்க ரொம்ப அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோல கூட இது தெரியாம நடந்துருச்சு, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, இந்த ஷாக்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன், ஆனால் என் மனசெல்லாம் அங்கே தான் இருந்தது, அதனால தயவு செஞ்சு யாரும் தப்பான்னு எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தா கூட அது வந்து மக்கள் வந்து கடந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த வீடியோவில் அவர் வந்து நேரடியாக திமுகவை தாக்குறாரு. இதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி பின்ன முயற்சி பண்ணுறாரு. எதுவாக இருந்தாலும் என்ன டார்கெட் பண்ணுங்க, என் தொண்டர்களை டார்கெட் பண்ணாதீங்க அப்படிங்கிற சவால்லாம் விடுறாரு. அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்மறையான ஒரு உணர்வை ஏற்படுத்திச்சு. நிறைய பேர் வந்து மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு 10% பாப்புலேஷன் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் இருக்குங்க. திமுக அதிமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போட வேண்டாம், திராவிட கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும்னு நினச்ச அந்த 10% பாப்புலேஷனில் பெரும்பாலான அதில் ஒரு
ஒரு மேஜாரிட்டி சங்க் வந்து விஜய் மீது இருந்த ஒரு அபிமானம் வந்து அந்த அந்த தருணத்துல வந்து குறைஞ்சிருச்சு. அந்த கரூர் இன்சிடென்ட் வந்து இல்ல இவனை நம்ப முடியாது, எப்படி நம்பலாம், ஒரு பிரச்சனைன்னு வந்து களத்துல இருந்து ஓடி போறவரை எப்படி நம்புறது, ஸோ ஐ டோன்ட் திங்க் இஸ் அ வயபிள் சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமே நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவருடைய நிகழ்ச்சி, அவருடைய பரப்புரையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எங்க போனாலும் யூ ஹேவ் டு அட்லீஸ்ட் லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்க வந்து ப்ராப்பரா பர்மிஷன் வாங்குறது இல்ல. இன்னைக்கு நேத்து கூட பாருங்களேன், திமுக வந்து இப்ப காபந்து அரசு தான், இப்ப எல்லாமே தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தேர்தல் ஆணையத்தை ஒன்றிய அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுது. தேர்தல் ஆணையம் சார்பாக வெளிப்படையா ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. நீங்க வந்து எழுத்துப்பூர்வமா பர்மிஷன் கேட்டீங்கன்னா இல்ல, அதுக்குன்னு ஒரு சுவிதா ஆப் இருக்கு, அந்த ஆப் மூலமாக நீங்க பெர்மிஷன் கேட்கணும். அதுவும் நீங்க 48 மணி நேரத்துக்கு முன்னால கேட்கணும். நாங்க வந்து நீங்க என்ன இடம் கேட்குறீங்க, எவ்வளவு பேர் வரப்போறாங்க, இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவோம். 300 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க 3000 பேருக்கு பர்மிஷன் கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி வெளிப்படையாக பிரஸ் மீட் கொடுத்து இவ்வளவு விளக்குறார். இவ்வளவுக்கு அப்புறமும் விஜய் வந்து என்ன அறிக்கை விடுறாருன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து அரசு வேணும்ட்டே வந்து இதுல இது பண்ணுது, வேணும்ட்டே அங்க குழி நோண்டி இருக்கிறாங்க, வேணும்ட்டே வந்து அங்க தடுப்புகள் போட்டிருக்கிறாங்க. அதற்கும் வந்து மாநகராட்சி சார்பில இருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒரு பைப்பு, தண்ணீர் பைப் வந்து திடீர்னு உடஞ்சு போச்சு, லீக் ஆக ஆரம்பிச்சது வாட்டர். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துங்கிறதுனால உடனே நோண்டி உடனே சரி செஞ்சு உடனே அதை மூடி நாங்க சரியும் பண்ணிட்டோம், வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ ஹவர்ஸ் அதை நாங்க சரி பண்ணிட்டோம், ஸோ இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க எல்லாத்துக்குமே வந்து திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு போலியாக இருக்குங்கிறத மக்கள் இப்போ வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்றிய அரசு வந்து ஜனநாயகனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ்ல பிரச்சனை இருக்கு, சிபிஐ விசாரணை அப்படிங்கிற பேர்ல உங்களை கூப்பிடுறாங்க. அழுத்தம் இருக்கான்னு கேட்டேன்னா நீங்களே மேடையில சொல்றீங்க ஆமா அழுத்தம் இருக்கு, ஆனா அழுத்தத்துக்குலாம் அடிப்படை கூட ஆளானானு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர் ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு, ஆமா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க, 90 சீட்டு கொடுக்குறோம், நாங்க துணை முதல்வர் பதவி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி எங்களை உருட்டினாங்க மிரட்டினாங்கன்னு சொல்றாரு. நேற்றுக்கு அமித்ஷா வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அப்படிலாம் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல, எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த பொய்கள் எல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க? அப்ப என்ன பொலிட்டிக்கல் நரேட்டிவ் பில்டப் பண்ண முயற்சி பண்றீங்க? எங்க கொள்கை எதிரி எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, ஆனா நாங்க அடிப்பணிய விரும்பல அப்படிங்கிற மாதிரி விஜயோட இமேஜ் பில்டப் பண்றதுக்கான ஒரு முயற்சியை தானே நீங்க பண்றீங்க. இதெல்லாம் ரொம்ப மேலோட்டமான ஒரு அரசியல். இது வந்து இன்னைக்கு வந்து டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ ஐ திங்க் அவருக்கே வந்து ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து தெரியுதுங்க. அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அரசியல் களத்தில் இருந்தவங்க. ஆதவ அர்ஜுனா வந்து 2 கட்சிகளில் இருந்திருக்கிறாரு, தேர்தல் வியூகத்தில் வந்து பிரசாந்த் கிஷோரோட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. ஒரு தேர்தலுக்கான பிரச்சாரத்துக்கு எப்படி வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், எப்படி பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற இந்த அடிப்படை கூட தெரியாமலாக ஒருத்தர் இப்போ இருப்பார். நிர்மல்குமார் பிஜேபியில் இருந்தவர், அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருந்தவர், இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாரு. செங்கோட்டையன் எவ்வளோ பெரிய சீனியர் லீடர், அவர் பார்க்காத தேர்தலா, அவருக்கு தெரியாதா இந்த நடைமுறையெல்லாம்? அப்ப எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இவங்க வந்து அதை வந்து சரியா களத்துல வந்து அதை சரியா வந்து அவங்க தே ஆர் வெரி அன்பிரிப்பேர்ட், தே ஆர் வெரி டிஸ்ஆர்கனைஸ்ட். அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து களத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இதை எல்லாத்தையும் வந்து நான் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, நான் அன்பிரிப்பேர்டு அப்படிங்கிறத ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் இல்லாததுனாலதான் யார் மேல பழிய போடலாம், யாரை வந்து காரணம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து திமுக தான் காரணம், எது நடந்தாலும் திமுக மேல தூக்கி பழிய போட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க கையில் எடுக்கிறாங்க. திஸ் வில் கெட் எக்ஸ்போஸ்ட். பட் நான் என்ன கேட்குறேன், பாண்டிச்சேரியில் ஆல்ரெடி உங்களுடைய வேட்பாளர்கள் யாருன்னு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க. இங்கே பிரச்சாரத்துக்கு போகாத விஜய் பாண்டிச்சேரியில் பிரச்சாரத்துக்கு போகலாமே, உங்களை யாரு தடுக்கிறா? பாண்டிச்சேரியில் என்ன தடுக்குது உங்களை? நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய உங்களோட தாவைக்கா வேட்பாளர்கள் ஏன் பிரச்சாரம்? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி பாண்டிச்சேரியோட தேர்தல், 7ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிய போகுது. அப்போ நியாயமாக பார்த்தா அதை தான் நீங்கள் முதல்ல பண்ணியிருந்துருக்கணும். ஏன் போக மாட்டேங்கிறீங்க? அப்ப அங்க பர்மிஷன் கிடைக்கலன்னா யாரை குத்தம் சொல்லுவீங்க? அங்க திமுக ஆட்சியிலே இல்லையே. இந்த கேள்விகள்லாம் வந்து சமூக வலைதளங்கள மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா தொண்டர்களே கேட்கறாங்க, எப்பப்பா வெளியில வர போறீங்க? ஆதவ அர்ஜுனா தான் சொன்னாரு, பாருங்க மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் சிபிஐ ஆஃபீஸ்ல இருந்து வந்தோன்னா தலைவர்கிட்ட முதல்ல தான் கேட்டாரு, மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் நம்மள தடுக்க யாரும் கிடையாது, நம்ம போய் மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு பேசினாங்க. பேசி கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சுங்க, இன்னும் வெளியிலேயே வரலையே. நீங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை 500 பேரை கூட்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துற முதல் கட்சி இதைத்தான் நாங்க பாக்குறேன். இது என்ன ஒரு ஆடியோ லான்ச்சா இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா? இன்னைக்கு நீங்க சொல்றீங்க எல்லா பெண்கள் வாக்கும், எல்லா பெண்கள் வாக்கும் உங்களுக்கு வராது, எல்லா இளைஞர்கள் வாக்கும் உங்களுக்கு வராது, எல்லா மைனாரிட்டி வாக்கும் உங்களுக்கு வராது. மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவாக நீங்க என்ன பேசியிருக்கிறீங்க? திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க ஏதாவது பேசுனீங்களா? சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவாக நீங்க ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்களா? ரொம்ப பட்டும் படாம கழுவுற மீன்ல நடுவுற மீன் மாதிரி தானே ஒரு அறிக்கை இருந்தது உங்களுடைய அறிக்கை. இப்ப நீங்க பாருங்களேன், க்ளோசர் டு த எலெக்ஷன் வர 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 வர
திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துருச்சு. இந்த கூட்டணியா அந்த கூட்டணியா அப்படிங்கிறது வந்துட்டாங்க. சீமானை பத்தி யாரும் பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. விஜய் ஒரு விஷயம் பேசினா முன்னெல்லாம் ஒரு வாரத்துக்கு ட்ரெண்ட் ஆகும் மீடியால. இன்னைக்கு 3 மணி நேரத்துல கலந்து போயிடுறாங்கங்க. சினிமால திரையில் இருக்கக்கூடிய ஹீரோவுக்கும் தரையில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. களத்துல நீங்க என்னைக்கு இறங்கி மக்களா நின்று மக்களுக்காக நீங்க என்னைக்கு நிக்கிறீங்களோ அப்பதான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். அபிமானம் வேற, நம்பிக்கை வேற. நீங்க ஒன்று சொன்னீங்க சிறுபான்மையினர் ஓட்டு விடும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, வராத வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அது மாதிரி தலித் ஓட்டுகளுமே விஜய்க்கு வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இளைஞர்கள் கிட்ட அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்க. அதை நம்ம டினை பண்ணவே முடியாது. பட் அந்த வயசு அப்படி இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கு 2 விஷயங்கள். ஒன்று நம்ம எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் வரலாறை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு தெரியல. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு நாம இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த முதல் தலைமுறை ஓட்டர்ஸ்க்கு இந்த வளர்ச்சியை அடையிறதுக்கு நாம எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு மொழி போராட்டத்தோட ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்கு. நம்ம உரிமைகளுக்கான போராட்டத்துக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்கு. அதுல களத்துல நின்று போராட்டம் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஆரம்பிச்சு திராவிட கழகங்கள்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்குமான கட்சிகள் தான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு ஒரு அடிப்படை கல்வி அவங்களுக்கு ரொம்ப எளிதில் கிடைக்குது, அடிப்படை சுகாதாரம் அவங்களுக்கு ரொம்ப எளிதில் கிடைக்குதுன்னா they are taking it for granted. இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சிருது. நமக்கு ஓட்டு உரிமையே பெண்களுக்கு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. சொத்துரிமையே போராடி அதுக்கப்புறம் அதுக்கான சட்டம் இயற்றினதுக்கு அப்புறம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சா விஜய் போன்ற தலைவர்களை அவங்க பார்க்குற லென்ஸ் வேற விதமாக இருக்கும். அது காலப்போக்கில் இப்போ நீங்க பாரு சீமான் போன்றவர்கள், விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக தான் இருக்கும் அவங்களுடைய கேடர்ஸ். நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கண்மூடித்தனமாக அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசியல் வரலாறு இதெல்லாம் மெல்ல மெல்ல தெரிய அவங்களுக்குள்ள ஒரு தெளிவு வரும். ஒரு அரசியல் தெளிவு வரும்பொழுது நமக்கான தலைவர்கள் இவங்க இல்லை அப்படின்ட்டு வேற கட்சிக்கு போயிடுவாங்க, இல்லை வேற நிலைப்பாடை அவங்க எடுப்பாங்க. காலப்போக்கில் விஜயோடைய ரசிகர்களும் அப்படி பக்குவப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை எடுத்து சொல்ல வேண்டிய, புரிய வைக்க வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு இருக்கு. இன்னைக்கு அதிகம் பேச வேண்டிய ஒரு தலைவர்களாக பெரியாரும் அம்பேத்கரும் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. தலித் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் மயப்பட்ட, இப்போ குறிப்பாக பிசிகா போன்ற கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைவர் திருமா அவர்கள் தொடர்ந்து கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் மயப்படுத்தியிருக்கிறார். தலித் அரசியல்னா என்ன, எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அரசியலுங்கிறது வெறும் ஒரு அதிகாரத்தை பெற்று அது மூலமாக ஒரு சீட்டை பெறுறது மட்டுமே இல்லை அரசியல். அதற்கான அந்த கருத்தியல் அரசியல் அப்படிங்கிறத, கருத்தியல் கொள்கைகள் என்னைக்குமே நம்ம விட்டு கொடுக்க கூடாது. இந்த சமூகத்துல நம்ம எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோமோ நாம அந்த சமூகத்தோட அந்த பொது நீரோட்டத்துல நமக்கான அங்கீகாரம் வேணும், நமக்கான விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அதை பழக்கிறாரு அவங்களுக்கு. அதை வெறும் ஒரு வார்த்தைகள் மட்டும் இல்ல, இது நம்மளுடைய ஒரு வாழ்க்கை முறையா நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கறத அவர் இன்ஸ்டில் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த கொள்கை புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவ்வளோ எளிதில் விஜய் பக்கம் போக மாட்டாங்க. போகக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த புரிதல் இல்லை. அந்த புரிதல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவங்க திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. என்ன வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னா, விஜய் போன்ற ஆப்பர்ச்சுனிஸ்ட் சந்தர்ப்பவாதிகள் பார்த்தீங்கன்னா அந்த தெளிவை, அந்த கொள்கை தெளிவை தங்களுடைய தொண்டர்களுக்கு அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த தெளிவு அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள இந்த கொள்கை தெரிவு இல்லாத, அரசியல் புரிதல் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு அறிவியலி கூட்டமாக வச்சிருக்கிறது தான் நமக்கு அட்வான்டேஜ். அப்போதான் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ஆட்டி வைக்க முடியும் அப்படிங்கிற அரசியல் தெரிஞ்சதுனால தான் அவங்கள இல்லைன்னா விஜய் போன்ற ஒரு தலைவர் இவ்வளோ அசம்பாவிதங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் தன்னுடைய தொண்டர்களை நெறிமுறைப்படுத்தலை, இன்னமும் அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் சொல்லலை. க்ரௌட் பண்ணாதீங்க, கூட்டத்தில் நீங்கள் பொறுமையாக வாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் என்னைக்காவது அவர் சொல்லியிருக்கிறாரா? சமூக வலைதளங்களில் அடுத்த கட்சி பெண்களையும் சரி, சொந்த கட்சி பெண்களையும் சரி அசிங்கமாக பேசாதீங்க. தன்னுடைய சொந்த மனைவியை அவங்க தன் சொந்த கட்சி தொண்டர்கள் தன்னோட 25 ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவியை ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு பதிவு, இன்னைக்கு யாரோ ஒரு அரசியல் விமர்சகர் உங்க கட்சி பெண்களை பேசிட்டாருன்னு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு பதிவு ஏன் போட தெரியல சமூக வலைதளங்கள்ல? யாரையும் கொச்சையா பேசாதீங்க, அவங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில ஏதோ பிணக்குகள் இருக்கலாம், அது நாங்க கோர்ட் மூலமா நாங்க தீர்த்துப்போம், பட் இதை நீங்க செய்யக்கூடாது, இது தவறு அப்படின்னு வழி நடத்துறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி அவரே மாறாக மேடையில என்ன பேசுறாரு, இதெல்லாம் வர்த்தில்ல அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்குறாரு.
அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தானே உங்களுடைய தொண்டர்கள் ரோல் மாடலாக ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து பொன்ராஜ் பேசுனதை நியாயப்படுத்தவே இல்லை. என்னுடைய கடுமையான கண்டனங்களை நான் சமூக வலைதளங்களை பதிவு பண்ணேன். எனக்கு அவரை பர்சனலாகவே தெரியும். என்னுடைய சேனலுக்கும் அவர் நிறைய வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. பட் வாட் ஹி செட் வாஸ் ராங். நீங்கள் அதை போன்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது வந்து அது ஜனநாயக விரோதமானது. அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல். அந்த விஷயத்தில் நான் கடுமையாக அவரை கண்டிக்கிறேன். பட் விஜய் கண்டிக்கிற அளவுக்கு முதல்ல நீங்கள் கண்டிக்கும் பொழுது நம்மளை நோக்கி என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறது யோசிக்கணும் இல்லையா? அப்போ விஜய் வந்து ஒரு ஜென்யூன் கன்சர்னோட கண்டிக்கிறது தான் எனக்கு தெரியல. தவேக்கல வந்து முக்கிய தலைவர்கள் வந்து இப்போ வாதவர்ஜுனா சரி, விஜய் எல்லாருமே வந்து சென்னையில் போட்டியிடுறதா. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது திமுக கோட்டை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது வந்து. ஆனாலும் அவங்க சென்னையில் போட்டியிடுறது எப்படி பார்க்குறீங்க அவங்களோட முடிவை வந்து? அவங்க எங்கே போட்டிட்டாலும் முதல்ல களத்துக்கு போய் வேலை செய்யணுங்க. வெதர் இட் இஸ் சென்னை ஒரு வெதர் இட் இஸ் எனிவேர் எல்ஸ், களத்தில் போய் முதல்ல நின்று வேலை செய்யணுங்க. அதை அவங்க செய்யறதா தோணலை. சும்மா எல்லா மேடையிலையும் ஏறி பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உதார் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் 16 தொகுதியில் 13 தொகுதிக்கு மேலே நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சும்மா பேசுகிறாங்களே தவிர களத்தில் இறங்கி அவங்க எதுவும் வேலை செய்கிறதாவே எனக்கு தோணலை. கட்சி தொண்டர்களே ரொம்ப டிமாரலைஸ்டாக தாங்க இருக்கிறாங்க. அவங்களே வந்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணுறாங்க, கட்சியில் நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு வரமாட்டேங்கிறீங்க, எப்போ தான் வரப்போறீங்க, இன்னும் 20 நாள் தான் இருக்குது, எப்போ வரப்போறீங்கன்னு கட்சி தொண்டர்கள் கேட்குறாங்க. நாம சொல்கிறது விட்டுருங்க, உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் இல்லைங்க, அதுக்கு உங்களுக்கான ஜனநாயக உரிமை உங்களுக்கு இருக்குது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கிறீங்க? நான் கேட்குறேன், வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன வேலை செஞ்சுருக்கிறாங்க இது வரைக்கும் வில்லிவாக்கத்தில்? பெரம்பூரில் போய் விஜய் நிற்கிறாருன்னு சொல்கிறாரு. கடந்த கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சுலங்க. ஏதாவது பண்ணியிருக்கிறாரா? கிரவுண்ட் ஒர்க் பெரம்பூரில் போய் பண்ணியிருக்கிறாராங்க? குறைஞ்சபட்சம் அந்த தொகுதியில் போய் அந்த இருக்கக்கூடிய மக்களை வீடு வீடாக போய் என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு அவர் கேட்டிருக்கிறாருங்க. இவருக்கு ஓட்டு போட்டு விஜயை வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தா அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களாக நிற்பாரா? எம்எல்ஏயா இருக்கிறது வந்து ரொம்ப வெறும் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வர்றது மட்டுமா எங்கள் எம்எல்ஏ? ஒரு சின்ன பிரச்சனை, தெருவில் லைட் எரியல, தண்ணி வரலைன்னா கூட நேரடியாக எம்எல்ஏக்கு தாங்க ஃபோன் பண்ணுவாங்க. முதல்ல எம்எல்ஏ ஆக்சசிபிளாக இருக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன், திருப்பூரூரில் அவர் எம்எல்ஏயா இருக்காரு. மழை பெஞ்ச டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஃபோன் வருவாங்க, கிளம்பி ஓடுவார். அப்படி ஆக்சசிபிளாக முதல்ல விஜய் இருக்காரா? நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கே ஆக்சசிபிளாக இல்லை, உங்கள் கட்சி அடுத்த கட்ட தலைவர்களுக்கே நீங்கள் ஆக்சசிபிளாக இல்லை, நீங்கள் எப்படிங்க மக்களுக்கு ஆக்சசிபிளாக இருப்பீங்க? யார் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? என்ன கிரவுண்ட் ஒர்க்கில் என்ன கிரவுண்ட் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஸோ நீங்கள் எங்கே போய் போட்டியிட்டாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே மக்கள் வந்து யார் களத்தில் வந்து நிற்கிறாங்க, யார் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தானே ஓட்டு போடுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அவங்கள வந்து குறைச்செல்லாம் எடை போட்டுறாதீங்க. ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு தெரியும் யார் நிற்பாங்க நமக்காக, யார் நமக்காக வேலை செய்வாங்க அப்படிங்கிறது யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. அவருக்கு 73. அவர் போலையா? தினம் களத்தில் தானே நிற்கிறார் அவர். எடப்பாடி அவர்களுக்கும் 70+ இல்லை. அவர் பாருங்க, கிட்டத்தட்ட 200 தொகுதிகள் அவர் பிரச்சாரமே முடிச்சுட்டாருங்க. அவர் இன்னமும் போறாருங்க அவர் பிரச்சாரத்துக்கு. விஜய் எவ்வளோ தடவைங்க போயிருக்கிறாரு? ஒரு தடவை போனால் திரும்ப 40 நாள் உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. எப்போ அடுத்தது வெளியில் வருவார் நம்ம கட்சிக்காரங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இரு பெரும் திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று, தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி அப்படின்லாம் பேசுனீங்கன்னா, அவங்க அந்த தலைவர்கள் அவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னா அவங்களோட 10 மடங்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டாமா? அவங்க வயசில் பாதி தானே உங்களுக்கு ஆகுது. அப்போ அவங்களோட 10 மடங்கு நீங்கள் வேலை செய்யணும்ல. அது எங்கே? நீங்கள் எதுவுமே தெரியலையே. சோஷியல் மீடியாவில் கம்பு சுற்றுறது மட்டும் இல்லை அரசியல். களத்தில் நிற்கணும், அதுதான் அரசியல். களத்துக்கு சம்மந்தம் இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேன், களத்திலே இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்லாம் பேசுகிறேங்க. ஆனால் அவங்க தான் களத்தில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களை களத்திலேயே காணுமே, களத்துக்கு ஃபஸ்ட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க தேர்தல் முடிவுகள்? பெரிய ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது திமுகவுக்கு இல்லை. எல்லா கட்சிக்கும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. அதிருப்தி, யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை ஆல் த பீப்புள் ஆல் த டைம். சில குறைகள் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் அந்த குறைகள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அதிருப்தி இருக்கிறதா எனக்கு சத்தியமாக தெரியல. கிரவுண்டில் வந்து நிறைய பேரோட பேசும்பொழுது தெரியுது குறைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து சரி செய்யணும், இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி திமுக இந்த 5 வருஷத்தில் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள், நல்ல பல்வேறு குடும்பங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3-4 திட்டங்கள் ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், நம்மை காக்கும் 48,
அந்த திட்டம் வந்து நான் ஒரு மருத்துவராக இருக்கிறனால சில திட்டங்கள் வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நீங்க எந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனாலும் அரசு வந்து அந்த செலவை ஏத்துக்கும்னு சொன்னது ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி திட்டமா நான் பாக்குறேன். ஏன்னா ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா those minutes, first few minutes are very crucial, very important. நிறைய நேரங்கள்ல என்ன ஆயிடும்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுக்க மாட்டாங்க. அப்போ அரசு ஆஸ்பத்திரி கொஞ்சம் தள்ளி இருக்கு, அங்க கூட்டிட்டு போனோம்னா தட் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத்துங்க. நிறைய உயிர்கள் அந்த மாதிரி போயிருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா நம்மளால அதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு தயங்கி நிறைய பேர் வந்து லேட் பண்ணுவாங்க. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா முதல் 48 மணி நேரம் நீங்க எங்க கூட்டிட்டு போனாலும் அரசு அதை ஏத்துக்குது அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல திட்டமா பாக்குறேன். ஸோ டெஃபினெட்லி திமுக கூட்டணிக்கு கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. இந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். அதுவும் அதை வந்து சரி செய்யறதுக்கு இவங்க எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியல. திருப்பரங்குன்றத்தை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாங்க, மத ரீதியாக மக்கள் கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்த முயற்சி பண்றது, சாதிய ரீதியாக ஏதாவது ஒரு கலவரங்களை ஏற்படுத்த முயற்சி பண்றது அப்படின்ற பிரிவினைவாத அரசியல் தான் அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கான அரசியல் எதுவுமே அவங்க பேசல. உண்மையிலேயே தமிழ்நாடு மக்களுடைய ஓட்டு வேணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பகிர்வெல்லாம் இன்னைக்கு தெளிவா அட்லீஸ்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிற அந்த இதையாவது அவங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா? கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அதை எதையுமே வலியுறுத்த மாட்டேங்குது. அதனால டெஃபினெட்லி களம் வந்து திமுக வர்சஸ் அதிமுக தான். அதுல திமுகவுக்கு டெஃபினட்டா தெர் இஸ் அன் அட்வான்டேஜ். விஜயெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் 10% ஓட்டை தாண்டினார்னா பெரிய விஷயங்க. எனிவேர் பிட்வீன் 8 to 10%. எனி நியூ கமர் எவ்வளோ எடுக்கிறாரோ அதுதான் அவரும் வாங்குவார். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக வந்து அவருடைய கரிஸ்மா அவருக்கு கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.